அன்புக்குரியவர்களே, திருக்குறானில் 25 நபிமார்களை பற்றி இறைவன் சுட்டி காட்டுகிறான். அது மட்டுமல்லாமல் ஹதீஸில் என்ன வருதுன்னா, 1,00,000த்திற்கு மேம்பட்டவர்கள் நபிமார்கள், இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். குரான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சமுதாயத்திற்கும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். இறை தூதர்கள் அனுப்பப்படாத சமுதாயமே இல்லை அப்படிங்கிறது குரான். அப்போ எல்லா சமுதாயத்திற்கும், எல்லா காலகட்டத்துக்கும், எல்லா பகுதிகளுக்கும் இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ இங்கே ஒரு கேள்வி எழலாம். அப்போ எல்லாத்துக்கும் வந்திருக்கும் போது ஏன் நபிகள் நாயகத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் அவங்கள மட்டும் தான் பின்பற்றணுமா? ஏன் மற்றவங்களை பின்பற்றக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அதில் ஒரு செய்தி என்ன இருக்குன்னா, இறை தூதர்களை பற்றி பல கருத்துக்கள் இருக்கின்றன, பல செய்திகள் இருக்கின்றன. ஆனால் ஆதாரபூர்வமான முழுமையான வரலாறு வேறு இறை தூதர்களுக்கு இல்லை. உதாரணமாக குரான் சொல்லக்கூடிய ஈசா நபி அவர்களை பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கையினுடைய குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் டாக்குமெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இறை தூதர் நீங்கள் மூசா நபியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூசா நபியினுடைய வாழ்க்கையினுடைய சில பகுதிகள் மட்டும்தான் குரானில் இருக்கிறது. மற்ற வேதங்கள் மூலமாக நம்மால் ஓரளவுக்கு எடுக்க முடிகிறது. அதே போல் நீங்கள் இப்ராஹிம் நபியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் சில பகுதிகளை மட்டும்தான் நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இப்படி குரானில் வருகின்ற எல்லா இறை தூதர்களும் சரி, அல்லது மற்ற வேதங்களில் இருக்கக்கூடிய இறை தூதர்களுடைய வரலாறை நீங்கள் தொகுத்தாலும் சரி, முழுமையாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு முழுமையாக தொகுக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடைச்சொருகளுக்கும் ஆளாகாமல் அது பாதுகாக்கப்பட்ட ஒன்றாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகத்தை பற்றி தான் இறைவன் சுட்டி காட்டுகிற போது அகிலத்தார் அனைவருக்குமே ஒரு அருட்கொடை என்பதாக சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்காக மட்டும் வந்தவர் என்று கூறவில்லை. ஆனால் மற்ற இறை தூதர்களுக்கு அப்படி அல்ல. ஒவ்வொரு இறை தூதரும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்திற்காக மட்டுமே பாடுபட்டார்கள். அது மட்டுமே அவங்க செயல்படுத்தினார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது கியாமத்து வரைக்கும், இந்த உலக முடிவு நாள் வரும் வரைக்கும் அவங்க தான் இறை தூதர், அவங்க தான் இறுதி தூதர். எனவே தான் அவங்கக்கிட்ட அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறான். ஆக அப்படி அப்பழுக்கல்லாத முழுமையான வாழ்க்கை நிறைவேற்றப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட இறை தூதரை நாமும் புரிந்து கொண்டு அவர் வழி நடப்போமா? இறைவன் நம் அனைவருக்கும் கருணை புரிவானாக. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.